friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பாசி பருப்பு பாயசம். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்வீட்னு சொல்லலாம். நமக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல இல்ல விசேஷ நாட்கள்ல குயிக்காக ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. அப்போ பாயசம் வந்து ஒரு சிம்பிள் குயிக் ஈஸி ரெசிபி, ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய சமையல் செய்யும்போது இதுவும் நம்ம டக்குன்னு செஞ்சு எடுத்து வச்சிடலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். எனக்கு பர்டிகுலர்லி பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா அந்த பாசிப்பருப்போட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க, எப்பவும் பர்ஃபெக்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நல்லா ஒரு அருமையான சுவையான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்குங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கழுவி சுத்தமாக தண்ணி வடித்த பாசிப்பருப்பை அந்த குக்கரில் டைரெக்டாக சேர்த்து விட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். பாசிப்பருப்பு நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வறுபடணும். பாசிப்பருப்பு லைட்டாக செவந்து நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ குக்கர் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு விட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருவோம். அடுத்தது இங்கே நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நல்லா சுத்தமான நாட்டு சக்கரை இப்போ பாத்திரத்தில் சேர்த்து விட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் இங்கே 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி அது அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் 1.25 கப்பு வந்து ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு அது கரைச்சிக்கலாம். இது நல்ல ஒரு டார்க் கலரான நாட்டு சர்க்கரை. ஸோ கலர் இப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இனிப்பெல்லாம் நல்லா இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் எதுவும் சேர்க்காத ஜாகரி இது. ஸோ அதனால் இப்படி கலர் வந்து இப்படி நல்லா இருக்குது. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம சூடு பண்ணாவே நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட்டு கரைச்சா போதும். பாகெல்லாம் ஒன்றும் காய்ச்ச வேண்டாம். இதை நம்ம வடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே குக்கரில் விசில் வந்து அந்த ப்ரெஷர் ஸ்டீமெல்லாம் தீர்ந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா குழைவாக வெந்திருக்கு. அவ்வளோதான், பருப்பு ரெடி. சர்க்கரையும் வந்து கரைச்சி ரெடியாக இருக்குது. வெந்து ரெடியாக இருக்கிற பாசிப்பருப்பில் நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரைப்பாக சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாயில்டு மில்க்கு, கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடணும். ஸோ கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம பசும்பாலுக்கு பதிலாக தின் கோகோனட் மில்க்கும் சேர்த்து செய்யலாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாட்டி நல்லா தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் உருகி வரும்போது ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுறலாம். ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அது கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து திராட்சையை சேர்த்து விட்டுறலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து திராட்சையும் நல்லா பொரிஞ்சு உப்பி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நெய் இருக்கிற அதே கடாயில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறணும். இந்த பாசிப்பருப்பு பாயசத்தில்
கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்த தேங்காய் சேர்க்கிறது ஒரு ஸ்பெஷல். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த பாயசம் சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன தேங்காய் பீசஸ் கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. தேங்காய் அந்த நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ 2-3 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக அது வறுத்தெடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த திராட்சை முந்திரியோட இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுத்த திராட்சை முந்திரி தேங்காய் பீசஸை இந்த பாயசமில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஜம்முன்னு நம்ம பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள், ஈஸி, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த பாசிப்பருப்பு பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.